Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற தனி நீதிபதி உத்தரவிட்டதற்கு எதிரான மேல்முறையீட்டு தொடர்பான விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரணை தொடங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். இந்த தீப விவகாரம் குறித்தான மேல்முறையீட்டு விசாரணை தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன, யாரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது? திருப்பரங்குன்றம் மலையீட்டில் தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதற்கு எதிராக கோயில் செயல் அலுவலர் சார்பில் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட பொழுதே நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த வழக்கில் யாரெல்லாம் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் அனைவரும் புதன்கிழமை வரை மனு தாக்கல் செய்யலாம். வெள்ளிக்கிழமை இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் அனைத்தும் விசாரணைக்கு எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். மேலும் இந்த வழக்கில் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கு அனுமதி கிடையாது, தனியாக மேல்முறையீடு மனுதான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது திருப்பரங்குன்றம் இந்த மலை தீப விவகாரம் தொடர்பாக இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்ய அனுமதி கோரி முறையீடு செய்யப்பட்டது. இதனை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். இந்த பிரச்சனைக்கு உண்மையிலேயே தீர்வு காண வேண்டும் என்றால் அமைதியாக இருக்குமாறும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் கோயில் சார்பாகவும் அரசு சார்பாகவும் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன், கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் ஜே ரவீந்திரன் மற்றும் வீர கதிரவன் ஆஜராகி வாதிட இருக்கிறார்கள். அதே போல மூத்த வழக்கறிஞர், அதாவது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரமும் ஆஜராகி வாதிட இருக்கிறார். விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக அந்த ஒரு முறையீடு செய்யப்பட்டது. அந்த முறையீடானது ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். அதே வேளையில் இந்த வழக்கை பிற்பகலில் விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று ஒரு முறையீடானது முன்வைக்கப்பட்டது. அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் இந்த வழக்குகள் அனைத்தும் இன்றைய தினமே விசாரணைக்கு எடுக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுதுதான் வாதங்களானது தொடங்கி இருக்கிறது. முதலில் மனுதாரர்கள் சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எதிர் மனுதாரர்கள் சார்பில், அதாவது மூல வழக்கினுடைய மனுதாரரான ராம ரவிக்குமார் உள்ளிட்டோர் தரப்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கி இருக்கிறது. பிற்பகலுக்கு விசாரணை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்க மறுத்த நிலையில் தற்பொழுது விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. மதியழகன், அதே போல அரசு தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? ஏன்னா மேல்முறையீட்டு வழக்கில் அந்த தனி நீதிபதியின் தீர்ப்பு தொடர்பாக மேல்முறையீட்டிற்கு இன்றைய தினம் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்படும்? அரசு தரப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தெரிவிப்பது என்பது காலகாலமாக உச்சி பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றப்படுகிறது. அந்த வகையில் தான் பாரம்பரிய முறைப்படி இந்த வருடமும் தீபமானது ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் தனி நீதிபதி மற்றொரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். 100 ஆண்டு காலமாக கடைபிடிக்காத ஒரு நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். எனவே அது தவறானது. வழக்கம் போல ஒவ்வொரு ஆண்டும் தீபம் ஏற்றப்படும் இடத்திலேயே தொடர்ந்து தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் தனி நீதிபதி அந்த உத்தரவு பிறப்பித்த அந்த இடம் என்பது தர்காவிற்கு மிக அருகிலேயே வருவதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதனால் தேவையில்லாத பழக்கம் எல்லாம் ஏற்படும். அதனால்தான் அதாவது வழக்கமாக அந்த உச்சி பிள்ளையார் கோயில் அருகிலேயே தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து கோயில் செயல் அலுவலர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை மட்டுமல்லாமல் தர்கா நிர்வாகம் சார்பிலும், அதாவது சிக்கந்தர் தர்கா நிர்வாகம் சார்பிலும் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 20 மனுக்கள், மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மனுக்கள் அனைத்தும் தான் இன்றைய தினம் விசாரணை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அரசு சார்பில் தலைமை வழக்கறிஞர், கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சிறப்பு வழக்கறிஞர் என பல மூத்த வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் ஆஜராகி தங்களது வாதங்களை முன்வைக்க இருக்கிறார்கள். தற்பொழுதை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சி தரப்பில் வாதமானது தொடங்கி இருக்கிறது.
மாவட்ட ஆட்சியர் தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி தனது வாதத்தை முன்வைத்து வருகிறார். அடுத்ததாக அதாவது மாவட்ட நிர்வாகம், அதே போல கோயில் செயல் அலுவலர், இந்து சமய அறநிலையத்துறை என பிரித்து வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை முன்வைக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தமிழ்நாடு அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி தனது வாதத்தை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.